டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கிரிக்னார் ரியேஜென்ட். இந்த கிரிக்னார் ரியேஜென்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதோட கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிரிக்னார் ரியேஜென்ட் ஆர் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அண்ட் ஸ்ட்ராங் பேசஸ் and will form carbon-carbon bonds with electrophiles such as aldehyde, ketone, ester and epoxides. நமக்கு தெரியும் கிரிக்னார் ரியேஜென்ட் அப்படிங்கிறது RMgX. ஸோ ஆர் அப்படிங்கிறது ஒரு அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், அல்கைல் அல்லது அரைல் குரூப்பாக கூட இருக்கலாம். சரிங்களா? அரைல். எக்ஸ் அப்படிங்கிறது ஹேலஜன். ஹேலஜன் அப்படின்னா புளூரினை தவிர்த்து அதர் ஹேலஜன். புளூரின் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்னார் ரியேஜனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் மெட்டலுக்கும் கார்பனுக்கு ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து அயானிக் பாண்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு மெக்னீசியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் மோர் ஸ்டேபிள், அதனால தான் இது வந்து +2ல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கார்பன் கார்பன் ஃபார்மேஷனில் நமக்கு பெரிய ரோல். கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான எலக்ட்ரோஃபைலோட ரியாக்ட் ஆகும்போது அப்படின்னா ஆல்டிகைடு, கீட்டோன், எஸ்டர் அண்ட் ஈபாக்சைடு. ஸோ ஆல்டிகைடில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு செகண்டரி ஆல்கஹால். எஸ்டரில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா எஸ்டர் அண்ட் கீட்டோனில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். சரிங்களா? அடிஷன் டு ஈபாக்சைடு அட் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். நமக்கு சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த பக்கம் வேண்டாலும் இந்த ஈபாக்சைடை பிரேக் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் அன்சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிரிக்னார் ரியேஜன் போடும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் இந்த கார்பனில் வந்து ரிங்கை ஓப்பன் பண்ணும். ஸோ நமக்கு கிரிக்னார் ரியேஜன் வந்து ஸ்பெசிஃபிக்காக SN2 டைப் அப்படின்னா ஸ்டெரிக் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து SN2 டைப்பில் ரிங்கை ஓப்பன் பண்ணும். ஸோ நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் தான் நமக்கு ஆர் குரூப் வரும். நெக்ஸ்ட் முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து ஸ்ட்ராங் பேஸ், அஸ்வல் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இது எந்த மாதிரியான ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா ஹெட்டிரோ ஆட்டம் மேலே இருக்கிற ப்ரோட்டானை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நைட்ரஜனாக இருக்கலாம், நைட்ரஜன் மேலே இருக்க ப்ரோட்டான், அல்லது ஆக்சிஜன் மேலே இருக்க ப்ரோட்டான், அல்லது சல்ஃபர் மேலே இருக்க ப்ரோட்டான். சரிங்களா? இந்த மாதிரி ப்ரோட்டான் தான் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஹைட்ரோ கார்பனாவோ அல்லது அல்கீனாவே கன்வெர்ட் ஆகி போயிடும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அடிஷன் டு கார்பன் டை ஆக்சைடு டு கிவ் கார்பாக்சிலிக் ஆசிட். நமக்கு கிரிக்னார் ரியேஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். இது ஒரு பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பைபாண்ட் ப்ரோக்கன் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே போயிடும். ஸோ நமக்கு தென் அந்த ஆக்சிஜன் மேலே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் தென் ஒரு ப்ரோட்டானா சால்வன்ட்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஆசிட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒரு ஆசிட், அதாவது ஒரு புரோட்டான் டோனரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஆர் மெக்னீசியம் புரோமைடு கிரிக்னார் ரியேஜன் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆனது அப்படின்னா இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நமக்கு ஹைட்ரோ கார்பன் அல்கேனாவோ அல்லது அல்கீனாவோ போயிடும். சரிங்களா? அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு ஒரு அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலில் நமக்கு ஆல்டிகைடு இருக்கு அண்ட் கீட்டோன் இருக்கு, இங்கே ஆசிட் இருக்கு. ஸோ நம்ம கிரிக்னார் ரியேஜன் போடும்போது இது போய் இங்கேயும் அட்டாக் பண்ணலாம், நமக்கு இந்த கார்பனையும் அட்டாக் பண்ணலாம். இது எலக்ட்ரோஃபிலிக் கார்பன் தான். ஸோ நமக்கு இந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி இருந்தாலும் நமக்கு வந்து ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நமக்கு எப்பயுமே ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ இந்த ரெண்டும் நாட் பாசிபிள். அதனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி இருக்கா என்னன்னு. ஸோ நிறைய பாசிபிலிட்டிகள், நிறைய ரியாக்ஷன், அதாவது அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், என்ன ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி இருந்தாலுமே அந்த இடத்துல ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? எப்பவுமே ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் தான் ஃபஸ்ட் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆசிட்டோட கார்பாக்சிலிக் ஆசிட்டோட நமக்கு கிரிக்னார் ரியேஜன் வந்து ரியாக்ட் ஆகாது, கார்பனைல் அடிஷனில் போகாது, நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் போயிடும்.
நமக்கு ஒரு ஹைட்ரோ கார்பனா கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மெக்கானிசம் பார்ப்போம். நமக்கு இப்போ ஒரு கீட்டோன் இருக்கு. இந்த இடத்துல கிரிக்னா ரியேஜன் எத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஸோ நமக்கு இது நெகட்டிவ் சார்ஜ். நமக்கு கார்பனைல் கார்பன் வந்து இது வந்து டெல் பாசிட்டிவ், இது வந்து டெல் நெகட்டிவ். இது டெல் நெகட்டிவ், இது வந்து டெல் பாசிட்டிவ். ஸோ இந்த கார்பனை வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த பை பாண்ட் புரோக்கன் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அந்த மெக்னீசியம் வந்து கோஆர்டினேட் ஆகிருக்கும். நமக்கு ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியத்துக்கும் உள்ள பாண்டை பிரேக் பண்ண நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆசிட் ஒர்க் அவுட் பண்ணால் ஹைட்ராலிக்ஸ் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிரும். நமக்கு கீட்டோனில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டெர்ஷரி ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு ஆல்டிகைடில் கிரிக்னா ரியேஜன் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செகண்டரி ஆல்கஹால். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பைபாண்ட் புரோக்கனாக ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் மெட்டலுக்கும் இடையே உள்ள பாண்ட் வந்து வெரி வீக் பாண்டு. ஸோ நமக்கு ஸ்லைட்லி ஹைட்ராலிக்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு ஆல்கஹாலாக கிடைச்சிடும். இது வந்து செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு எஸ்டர். நமக்கு எஸ்டர் பாருங்க. ஸோ நமக்கு தெரியும் எஸ்டர் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவை பொறுத்த வரைக்கும் இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ். குளோரின், தென் அசிட்டிக் அன்ஹைட்ரேட், தென் எஸ்டர். இதெல்லாம் பொறுத்தவரைக்கும் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவிங் குரூப். கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாமே ஆக்ட் ஆஸ் ஏ லீவிங் குரூப். ஸோ நமக்கு இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் எடுத்திருக்கோம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் நியூக்ளியோஃபைல் இந்த கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் புரோக்கன் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட். வெரி அன்ஸ்டேபிள். ஸோ நமக்கு அகைன் இந்த பாண்ட் ரிட்டர்ன் வரும்போது இந்த லீவிங் குரூப் இது எல்லாமே நமக்கு லீவிங் குரூப். இந்த லீவிங் குரூப் எலிமினேட் ஆகி நமக்கு வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கீட்டோன். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். நமக்கு தெரியும் ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஒரு ரியாக்டிவிட்டி ஆர்டர் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு அசைல் குளோரைடு தான் மோர் ரியாக்டிவ். தென் ஆல்டிகைட், தென் கீட்டோன், தென் ஒரு எஸ்டர். ஸோ இதுதான் ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஒரு நியூக்ளியோஃபைல் வந்தது அப்படின்னா யார் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் மோர் ரியாக்டிவ், அதுக்கப்புறம் இவர் நெக்ஸ்ட் கீட்டோன், நெக்ஸ்ட் எஸ்டர். நமக்கு எஸ்டரில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு மோர் ரியாக்டிவ் கீட்டோன் கிடைச்சிருக்கு. நமக்கு தெரியும் ஆல்ரெடி கிரிக்னா ரியேஜன் வந்து கீட்டோனில் வந்து ரியாக்டிவ் தான். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது அகைன் வந்து ஒன் மோர் மெக்னீசியம், அதாவது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு வந்து கீட்டோனில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். இதுதான் எஸ்டரில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிரிக்னா ரியேஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலண்ட் தேவைப்படுது. நமக்கு என்ன 2 ஈக்குவலண்ட் ஆஃப் கிரிக்னா ரியேஜன். இது ஒரு 1 ஈக்குவலண்ட். நெக்ஸ்ட் கீட்டோன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 மோல் ஆஃப் கிரிக்னா ரியேஜன் தேவைப்படுது. சரிங்களா? ஆல்டிகைடு கீட்டோனில் வந்து நமக்கு 1 ஈக்குவலண்ட் மட்டுமே எனாஃப். நமக்கு ஆல்டிகைடு கீட்டோனுக்கு 1 ஈக்குவலண்ட் தான் எனாஃப். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஈபாக்சைடு இருக்குது, அதாவது அன்சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடு இருக்குது. ஸோ இதில் கிரிக்னா ரியேஜென்ட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ இது நமக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நமக்கு இது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறனால SN2 ஃபேவர் தான். ஸோ நமக்கு நோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கணும். இதில் தான் ரெண்டுமே ஹைட்ரஜன். இந்த கார்பனில் தான் ரெண்டுமே ஹைட்ரஜனாக இருக்குது. இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பார்க்கணும்னா வந்து ஈபாக்சைடு இங்கே ஓப்பன் பண்ணும். ஸோ நமக்கு இப்படி ஈபாக்சைடு உடஞ்சி நமக்கு ஆல்கஹால் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கார்பனைலில் போய் இங்கே போய் அட்டாக் பண்ணாமல் நமக்கு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபேவர். நமக்கு இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ நமக்கு ஒரு அல்கைல் ஹைலைடு எடுத்து நமக்கு மெக்னீசியம் மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்சர்ஷன் ஸ்டெப் நடக்கும். இந்த கார்பனுக்கு இந்த குளோரினுக்கு இடையில மெக்னீசியம் வந்து இன்சர்ஷன் ஆகும்.
ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் இன்சர்ஷன் ஸ்டெப். அது மாதிரி அல்கினைல் புரோமைடு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடியது ஒரு இன்சர்ஷன் ஸ்டெப் தான். மெக்னீசியம் போடும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. மெக்னீசியம் மெட்டல் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்சர்ஷன் தான். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் வந்து எப்பவுமே கிரிக்னார் ரியாஜனை ஃபார்ம் பண்ணாது. ஒரு ஃப்ளூரின் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்னார் ரியாஜனை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கார்பனுக்கு ஃப்ளூரினுக்கு இருக்கிற பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டு. இதை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா கிரிக்னார் ரியாஜன் இதுக்கும் ஃப்ளூரினுக்கும் கார்பனுக்கு இடையில வந்து இன்சர்ஷன் வந்து ஸ்டெப் வந்து நாட் பாசிபிள். அதனால தான் நெவர் ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. நெவர் ஃப்ளூரைட்ஸ் ஆர் ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. கிரிக்னார் ரியாஜன் வந்து இந்த மாதிரி எஃப் இப்படி வந்து நம்ம ஃபார்ம் ஆகவே ஆகாது. ஃப்ளூரின் அதாவது ஃப்ளோரின், புரோமின், அயோடின் ஸோ இவங்க தான் கிரிக்னார் ரியாஜன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஹேலைடு. ஸோ 1 மார்க்கில் வர அதிக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரொடக்டிங் குரூப்ஸ் இன் கிரிக்னார் ரியாக்ஷன். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஒரு நமக்கு ஒரு ஹேலைடு இருக்கு. இதில் வந்து நம்ம மெக்னீசியம் பட்டன் போடும்போது நமக்கு மெக்னீசியம் வந்து இன்சர்ஷன் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க லோன் பேரோட போய் மெக்னீசியம் வந்து கோஆர்டினேட் ஆகிக்கிறோம். ஸோ நமக்கு கார்போனைல் இருக்குது, இங்கே ஹேலைடு இருக்குது. மெக்னீசியம் மெட்டல் போடும்போது இங்கே இன்சர்ஷன் நடந்திருக்கணும். பட் என்ன பண்ண அப்படின்னா இங்கே இருக்க லோன் பேர் கூட போய் என்ன பண்ணணும் மெக்னீசியம் மெட்டல் கோஆர்டினேட் ஆகிக்கிறோம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆளுகால் இருந்தது அப்படின்னா ஆளுகாலோட ரியாக்டிவிட்டியை குறைக்கணும். அதனால என்ன பண்ண அப்படின்னா நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். அந்த குரூப்பை ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஒரு ரியாக்டன்ட்ல மோர் தென் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ரியேஜன்ஸ் போடும்போது அந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்லையுமே அந்த ரியேஜன் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்டிகைட் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஸோ நமக்கு இந்த கீட்டோனில் ரியாக்ஷன் நடக்கூடாது அப்படின்னா இந்த கீட்டோன் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்டிகைலாம் ஸ்பெசிஃபிக்கான ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம இதை ப்ரொடக்ட் பண்ணிட்டா போதும். அல்லது நமக்கு ஆல்டிகைல ரியாக்ஷன் நடக்க வேணாம், நமக்கு வந்து கீட்டோனில் தான் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆல்டிகைலை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக் ப்ரொடக்டிங் குரூப் இருக்கு. ஸோ இதுதான் அங்கேயும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் இன்சர்ஷன் ரியாக்ஷன் நடக்கணும். பட் இங்கே வந்து மெக்னீசியம் கோஆர்டினேஷன் ஆகுறதுனால நமக்கு வந்து கிரிக்னார் ரியாஜன் ஃபார்ம் ஆகலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கார்போனைல் குரூப்பை நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். நமக்கு OH குரூப் இருந்தது அப்படின்னா அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு சிலேல் ஈத்தர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த OH குரூப்பை நம்ம ப்ரொடக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ஆல்கஹால் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மெத்தனாலே இப்போ சிம்பிள் ஆல்கஹால் எடுத்துக்குவோம். இதில் நம்ம ட்ரைமெத்தில் ஃபினைல் குளோரைடு. ட்ரைமெத்தில் ஃபினைல் குளோரைடு தான் பெஸ்ட் ரியேஜென்ட் ஃபார் ஆல்கஹாலை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு. இந்த நியூக்ளியர் ஃபைல் போய் இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த குளோரின் எலிமினேட் ஆகி நமக்கு வெளியில் போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது சிலேல் ஈத்தர். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது சிலேல் ஈத்தர். இப்படி தான் ஆல்கஹாலை ப்ரொடக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆல்டிகைடு அண்ட் கீட்டோனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அசிட்டால் ஃபார்மேஷன். இது நமக்கு ஈபாக்ஸில் வந்து நம்ம எதையும் வச்சு நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஆல்டிகைடு கீட்டோனை நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது இப்போ பார்ப்போம். நமக்கு ஒரு அரைல் ஹேலைடு இருக்கு, இங்கே ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் கீட்டோன் இருக்கு. இதில் நம்ம மெக்னீசியம் மெட்டல் போடும்போது நமக்கு இங்கே தான் கோஆர்டினேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணால் அந்த குரூப்பை வந்து ஒரு மாஸ்கிங் அதாவது ப்ரொடக்டிங் குரூப் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு ஆல்கஹால் ஒரு ஆசிட் இந்த ரியேஜன்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அசிட்டால் ஃபார்ம் ஆகும். இந்த அசிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மெக்னீசியம் மெட்டலை போடும்போது இந்த கார்பனை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே கிரிக்னார் ரியேஜன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அசிட்டால் வந்து வில் நாட் ரியாக்ட் வித் கிரிக்னாட்ஸ். நெக்ஸ்ட் ஆல்கஹால் போட்டிருக்கோம். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் நமக்கு அசிட்டால் ஃபார்ம் ஆகுது. இதுதான் ப்ரொடக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம டீ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப நமக்கு ஹைட்ராலிஸ் பண்ணால் போதும், நமக்கு அதே கார்பனைல் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு நம்ம டீ ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஹைட்ராலிஸ் பண்ணாலே போதும். நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள்.
நமக்கு மெத்தனால் கொடுத்துருக்காங்க. மெத்தனால் ப்ளஸ் ஆசிட் போடும்போது இந்த இது வந்து கார்பனைல் காம்பவுண்ட் வந்து கீட்டோன் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி அசிட்டாலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மெக்னீசியம் ஈத்தர் நான் போலார் சால்வெண்ட் போடும்போது நமக்கு இந்த மெக்னீசியம் வந்து இங்கே வந்து இன்சர்ஷன் ஆகுது. நமக்கு கிரிக்னார் ரியேஜன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நமக்கு இந்த கிரிக்னார் ரியேஜன் அகைன் ஒரு எலக்ட்ரோஃபைல ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது இது வந்து கீட்டோன். இந்த கீட்டோனில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டெர்ஷியரி ஆல்கஹால். ஃபைனலாக கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டீ ப்ராடக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நமக்கு ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருப்பாங்க H3O ப்ளஸ் அசிட்டால ஹைட்ராலிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கார்போனில் கிடைக்கும். ஸோ இதுதான் டீ ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் சிஎஸ்ஆர் அண்ட் கேட் எக்ஸாமில் கிரிக்னார் ரியேஜன்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.